ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லேருந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? பெர் டே 1% 2% அப்படின்னு எடுக்கணுமா? வருஷத்துக்கு 12 13% எதிர்பார்க்குறீங்களா? வருஷத்துக்கு 20 25% எதிர்பார்க்குறீங்களா? என்ன நீட்? அப்படிங்கிறத முதல்ல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏன்னா, நம்மகிட்ட வர்ற கிளையண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் நெறைய கத்துக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு நம்பர்ஸ் கத்துக்கிறேன். எவ்வளோ ஆக்சுவலா நீங்க மார்க்கெட்லேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேஸ்லைன் கிரைட்டீரியா தான் வந்து இந்த வீடியோ. பார்ப்போமா? இந்த ஜேம்ஸ் கிளியரோட அப்படிங்கிற ஒருத்தர் எழுதினோட அட்டாமிக் ஹேபிட்ஸ்ங்கிற புக் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அவர் சொல்லுவார், ஒவ்வொரு நாள் நீங்கள் ஒரு பர்சன்ட் கெட் பெட்டர் அட் எனிதிங். சரிங்களா? நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை வந்து ஓடுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செயலில் ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வருஷத்தோட முடிவில் கிட்டத்தட்ட நீங்கள் 32 மடங்கு பெட்டர் பர்சனாக இருப்பீங்க. ஏன்னா ஒரு நாள் 1%, அடுத்த நாள் 2%, 3, 4, 5 இப்படி பார்த்தீங்கன்னா 35 மடங்கு பர்சன்ட்ல 35 மடங்கு நீங்கள் பெட்டரான பர்சன் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது காம்பவுண்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிற ஒரு விஷயங்க. இதையே நம்ம ட்ரேடர்ஸ் கூட கிடையாது. ஆக்சுவலாக அவங்க நிஜமாவே ஒரு ப்ராப்பரான ட்ரேடர் அந்த மாதிரி சொல்லவே சொல்ல மாட்டாங்க. இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, நீங்கள் எனக்கு ஒரு 3000 ரூபா ஃபீஸ் கொடுங்க, ஒரு நாளும் 2% மார்க்கெட்லேருந்து எப்படி எடுக்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு தமாஷான விஷயங்க. இது எப்படி எடுக்க முடியுங்கிறது எனக்கு தெரியவே தெரியல. சொல்லும்போது சட்டுன்னு தோணும், சரி ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, என் மார்க்கெட்டில் தினமே ரேண்டமாக மேலே ஏறுது கீழே இறங்குதுல, ஒரு 2%ங்கிறது சாத்தியம்தான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வர்றவங்க இப்படி தான் யோசிப்பாங்க. அது தப்பு கிடையாது. ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா ஃபியூச்சர் வேல்யூ ஈக்குவல் டு P into 1 plus R to the power of N. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் நண்பருக்கு தான் சொன்னேன், ஓகேங்க 2% எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, முதலீடு நான் போடுறேன், 1 லட்ச ரூபா நான் இன்னைக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இந்த வருஷத்தோட முடிவில் தினமே 2% நீங்கள் வந்து எடுத்து கொடுக்குறீங்க. 10 வருஷம் கழிச்சு இந்த பார்ட்னர்ஷிப் நம்ம வச்சுக்கலாம். முதலீடு நான் போடுறது, எண்ட் ஆஃப் 10 வருஷம் வர்ற இந்த லாபத்தில் 10ல் 1 மடங்கு நான் எடுத்துக்கிறேன். 100 ரூபாவில் 10 ரூபா நான் எடுத்துக்கிறேன், 90 ரூபா உங்களுக்கு தான். இன்னைக்கு 1 லட்ச ரூபா உள்ளார போடுறாரு, ஒவ்வொரு நாள் 2% ரிட்டர்ன்ஸ். இந்த வருஷத்தோட முடிவில் உங்ககிட்ட 13.7 கோடி ரூபா இருக்கும். 2வது வருஷத்தோட முடிவில் 1.89 lakh crore. ஸோ நம்ம ஜொமேட்டோ, இண்டிகோ இதோட மார்க்கெட் கேப்லாம் எவ்வளோன்னு பாருங்கள். 2வது வருஷத்தில் நீங்கள் வந்து இண்டிகோவை வாங்கிடலாங்க. 10வது வருஷத்தோட முடிவில் 2.45 into 10 to the power of 36 rupees அப்படின்னா என்னன்னா 2.4 100 சில்லியன் ருபீஸ் ஆகும். எப்படிங்க அது 2 போட்டு பக்கத்தில் கிட்டத்தட்ட 36 0. இது சான்ஸ் இருக்கா? நீங்கள் 3வது வருஷத்துலேயே நீங்கள் ஜெஃப் பெசோஸில் வந்து பீட் பண்ணிடலாம். ஆனால் அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா 2% எடுக்கிறதுக்கு, மார்க்கெட்லேருந்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வேணும்னே 3000 ரூபா தான் வந்து அவர் சார்ஜ் பண்ணுறாரு. இது எப்படி நம்ப முடியுதுன்னே தெரில. இது ரொம்ப சிம்பிளான கால்குலேஷனுங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு 3000 ரூபாங்கிறது ஒரு சிம்பிளான அமௌண்ட் கிடையாதுங்க. நம்ம வந்து ஸ்க்ராட்ச் கார்டெலாம் பார்த்து, ஸ்க்ராட்ச் கார்டு இருக்கா, 1 ரூபா 2 ரூபா கிடைக்குமா, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறாங்களா? ஒரு ரூபாயும் நம்ம வந்து அவ்வளோ யோசிக்கிறோம். ஒரு 3000 ரூபா ஒருத்தங்கிட்ட போய் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து யோசிக்க மாட்டீங்களா? வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் திஸ் திங்? அந்த 3000 ரூபா அவன் போட்டு ஒரு வருஷம் கழிச்சு வந்து அவன் 30-40 கோடி எடுத்துகிட்டு போயிடலாங்க. இந்த கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா, அவன் எதுக்கு உங்ககிட்ட வர்றான்? கிளாஸ் எடுக்கிறானா? ஏன்னா உலகத்துக்கு வந்து என்ன அவ்வளோ வந்து மகாத்மா காந்தியா? ஒரு வருஷத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து, அதாவது நிஃப்டியிலிருந்து எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, பொதுவாக 11 12ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஏன்னா ஒரு ஜிடிபி வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் ஒரு 7.5 8 ஜிடிபி நீங்கள் போட்டிங்கன்னா கூகுளில் கிடைக்கலங்க. அதான் ஒரு கண்ட்ரியோட வளர்ச்சி 7 8 7.5 8ன்னு வச்சுக்கோங்களேன். அதோட சேர்த்து ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் ஃபிகர் ஜென்ரலாக வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. வருஷம் இன்ஃப்ளேஷன் ஏறும் பார்த்தீங்களா? ஒரு சோப்போ சீப்பு வாட்டவர், அது வந்து அதோட இன்ஃப்ளேஷன் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 8+4 ஒரு 12%ங்கிறது தான் ஒரு டீசெண்டான நிஃப்டியோடைய ஏர்னிங்ஸ் பொட்டன்ஷியல். நீங்கள் இதையும் தாண்டி மேக்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன், 14 15 ட்ரை பண்ணுறேன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட் இடத்துல மார்க்கெட் ரொம்ப கீழே இறங்கும்போது அங்கங்கே நீங்கள் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுறீங்க, ஆட் பண்ணுறீங்க, வாட்டவர் 15 வரைக்கும் எடுக்கலாமா? சரி ரைட்டு. இப்போது ராம்தேவ் அகர்வால், ரமேஷ் தமானி இவங்களோட இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது 10 வருஷத்தில் 10 மடங்கு பண்ணலாம் அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 25-26% பெர் ஆனம் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கிட்டு ரன் பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன பேஸ் கேபிட்டல்லேருந்து இங்கே ஸ்டாக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்வாங்க. ஆனால் அவங்களுடைய எக்ஸ்பர்டீஸ், அவங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யோசிங்க.
கிட்டத்தட்ட பெர் டே 13, 14, 15 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டு 25% அவங்க வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? அதுவும் கூட பேஸ் உங்களுக்கு ஜாஸ்தி ஆக, ஆக, ஆக 3000 கோடி, 4000 கோடின்னு போகும்பொழுது, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 12, 15ன்னு சொல்லிட்டு கீழ இறங்கி வந்துரும். பொதுவா வந்து ஒரு லெவலுக்கு மேல பேஸ் பெருசாகும்போது, உங்களுக்கு மேல ஏறுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இது நீங்க எக்கனாமிலயோ, இல்ல நீங்க நீங்க ஸ்கூல்லயே கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஏன்னா, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நீங்க வந்து ஒரு பேக்கரி வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆளு ஒரு நாளைக்கு ஒரு 10 பீட்ஸா போடுறான்னு வச்சுக்கோங்க. 10 பீட்ஸா போடுறான் ஒரு நாளைக்கு. நீங்க என்ன பண்றீங்க? இத நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. சரி 2 பேரா சேர்த்து பண்ணலாம். ஏன்னா, ஒருத்தன் வந்து மாவு பெசைறான், இன்னொருத்தன் வந்து வேகமா கட் பண்றான். ஸோ 2 பேர வந்து ஆட் பண்ணும்போது, கொஞ்சம் நல்ல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். புரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாகும். 2 பேர் சேர்ந்து வொர்க் பண்ணும்போது 25 பீட்ஸா பண்ண முடியும். ஒரே 1 மணி நேரத்தில 25 பீட்ஸா பண்ண முடியும். 3வது ஒருத்தன சேர்க்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க 3 பேரும் சேர்ந்து 35 குடுப்பாங்க. ஸோ இதே மாரி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்க புரொடக்டிவிட்டி ஒரு லெவல் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டு 10 பேர் உள்ளார வரும்போது என்ன தெரியுமா ஆகும்? அது வந்து கீழ இறங்க ஆரம்பிக்கும். ஏன் கீழ இறங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து வச்சிருக்கிற அவன் வந்து அவ்ளோ சைஸ் தான். எல்லாரும் முட்டி மோதிக்கிட்டு வந்து அந்த இடத்துல வந்து புரொடக்டிவிட்டி கம்மியாகும். ஸோ 10 பேருக்கு நீங்க சம்பளம் குடுத்து அந்த புரொடக்டிவிட்டி அந்த இடத்துல வராது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து இட் வில் கோ டவுன் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு 10 ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ எடுக்கிறேன். 15 ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ எடுத்துட்டு நான் வந்து 15% எதிர்பார்க்குறேன். இல்ல 20% எதிர்பார்க்குறேன். நான் பயங்கரமான ஆ கிங்கு. நான் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப கீழ இறங்கும்போது, நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். ஐ வில் இன்வெஸ்ட் அப்படின்னு சொன்னா 15 எதிர்பார்ப்பேன், 20 எதிர்பார்ப்பேன் அப்படிங்கிறது ஓகே. அது கூட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்ல இறங்கணும். மார்க்கெட்டோட பிஇ இப்போ வந்து 20, 21ன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டோட பிஇ 14, 15 அப்படின்னும் போதெல்லாம் வந்து அப்படியே ரத்த வெளராயி எல்லாரும் வெளில போயிருவாங்க. அந்த டைம்ல உங்களால நிக்க முடியுமா? சாதாரணமா 12-15% எடுக்கிறது அப்படிங்கிறதே வந்து மூக்குல, வாயில வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுரும். ஸோ இதுதான் நேச்சர் ஆஃப் த மார்க்கெட். இதில எப்படி நீங்க வந்து 1% பெர் டே எதிர்பார்க்குறாங்க, 2% பெர் டே எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இது நீங்க வந்து ஸ்டாம்ப் பேப்பர் போட்டு நீங்க பார்க்குறவங்க யாராவது எனக்கு எழுதி குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, நான் டெஃபினட்டா இன்வெஸ்ட் பண்றேன். 10,000 என்ன ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்றேன். கேட்கவே கேட்க மாட்டேன். சைன் மட்டும் பண்ணி குடுத்துருங்க. ஐ வில் புரொவைட் யூ 1% பெர் டே அப்படின்னு சொல்லிட்டு. நாம என்னங்க இந்தியாவே பெருசா வல்லரசாக்கிடலாங்க. உலகத்தையே பெருசாக்கிடலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி குடுத்துருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். பட் நான் சொன்ன இந்த வீடியோ முன்னாடியே நான் போட்டிருக்கேன். தயவுசெய்து அத பாருங்க. ஹவ் மச் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ. கண்டிப்பா பார்த்தா உங்க எல்லாருக்குமே புரியும். ரொம்ப டூ மச் டேட்டாலாம் கிடையாது. 10 நிமிஷம் நீங்க அத பாருங்க. பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ கடைசியா ஒரு விஷயம், நம்ம சேனலுக்கு வந்து 4000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. நம்ம சேனல் பத்தி இனிஷியல் டேஸ்லலாம் நெறைய ரேண்டமான கமெண்ட்ஸ் சிலது வரும். ப்ரோ ஆர்விஎன்எல் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ப்ரோ ஐரிடால இன்வெஸ்ட் பண்ணலாமா? ப்ரோ நம்ம சுஸ்லான் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் குடுக்குறது கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளது வர்றது எல்லாமே வந்து தே ஆர் செட்டிலிங் இன். என்ன எதிர்பார்க்கலாம்? கரெக்ட்டான எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறவங்க தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா ஐ கேன் டெல். இது ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டா என்னால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமான்னா, எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. இது இப்படி தான் ஓடும். ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் குரோத்லாம் வந்து நம்ம சேனலுக்கு வந்து நானும் எதிர்பார்க்கல. ஸ்லோவாவே ஆர்கானிக்கா வந்து டெவலப் ஆகட்டும். இதில வந்து எதுவுமே மிஸ்லீடிங்கா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஐ அம் வெரி, வெரி, வெரி கிளியர். ஸோ தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிஒன். ஹேவ் எ கிரேட் டே.